எதிர்த்து அவங்களால ஜெயிக்கவே முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி கனிமொழி காத்துட்ருக்கலாம். இலவு காத்த கிளி போல். திமுகவில் உதயநிதி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, நாம் ஆக்கி விட்டோம், நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தலைவரிடம் அனுமதி பெற்று போனாங்களாம். இவர் பெரிய லார்ட் லபக்தாஸ். ஒரு தேர்தலிலும் அவர்கள் போட்டி போட்டதில்லை. இன்றைக்கி தோல்விக்கு அப்புறம் கனிமொழி மேடம் சொல்கிறாங்க போல் நாம் இனிமேல் தனியாக நில்லுங்களேன், நேருவை தூக்கில் போடுங்க, நேருவை ஜெயிலில் போடுங்க, கைது பண்ணுங்கலாம் சொல்ல. திமுக வந்துங்க ஒரு நிதானத்தை இழந்துட்டத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கூட்டணி என்பதுங்க மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு தாங்க. நீங்கள் எனக்கு 2 தொகுதியில் ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு 200 தொகுதியில் ஹெல்ப் பண்ணுறேன். 2 பேருடைய ஒர்க்கர்ஸும் வேலை செய்கிறாங்க ஒரு நோக்கத்துக்காக, நீங்கள் ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக. அதே போல் எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. இதில் நான் தான் உங்களெல்லாம் ஆக்கினேன்னு பேச்சே ஆணவ பேச்சுங்க. ஏன்னா நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, திமுகவில் உதயநிதி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, நாம் ஆக்கி விட்டோம், நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தலைவரிடம் அனுமதி பெற்று போனாங்களாம். இவர் பெரிய லார்ட் லபக்தாஸ். திமுக தலைவர் திமுகவுக்கு தாங்க தலைவர், விசிகாவுக்கு அவர் தலைவரா, கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் தலைவரா? கூட்டணிக்கு தலைமை தாங்குவது எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பெர்மனண்ட் அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஆட்சியில் ஏதாவது இருந்தாங்களா? அதனால் என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம், இங்கே எங்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. ரைட், அப்படியே ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோம். உங்கள் ஓட்டை வாங்கி தான் கம்யூனிஸ்ட்டுகள் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாரும் உங்கள் ஓட்டை வாங்கி ஜெயித்தாங்க. ஆனால் ஸ்டாலின் ஏன்பா ஜெயிக்கலை? உங்கள் கட்சியின் தலைவர் குளத்தூரில் அவரை ஏன்பா நீங்கள் ஜெயிக்க வைக்கல? எல்லாரும் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஏன் துரைமுருகன் பொதுச் செயலாளர் காட்பாடியில் கவுந்தார், ஏன் அவரை ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் உங்கள் மந்திரிங்க 15 பேர் என்ன, முதல்ல உங்கள் மந்திரிங்களை தானே நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். அப்போ இந்த வாதம் என்பது சொத்தையான வாதங்க. ஒரு ஆட்சி அமையணும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுன்ற குறைந்தபட்ச ஒரு திட்டத்தின் அடிப்படையில் 25 கட்சிகள் வேலை செஞ்சாங்க. மக்கள் நீதி மையம்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கூட வாங்காமல் உங்களுக்கு வேலை செஞ்சாங்க. அவர் கால் ஷீட்டு மாதிரி பைசா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். செந்தில் பாலாஜிக்கு பிரச்சாரம் பண்ணார், அதே போல் சேகர் பாபுக்கெலாம் அவர் கால் ஷீட்டு வாங்கிட்டார். அவர் அரை ஷீட்டு எம்பியாகவும் போய் உட்காந்துட்டார். பாவம் அந்த கட்சி எதுக்கு இருக்குன்னு தெரில. அப்படி ஒரு எம்எல்ஏ கூட போட்டி போடாத ஆட்கள் கூட உங்கள் கட்சி வெற்றிக்காக வேலை செஞ்சாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் எல்லார் மேலேயும் தயவு இருக்கணும். திமுக கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாமல், உதவி இல்லாமல் ஒரு நாளும் ஜெயித்ததில்லை, ஒரு தேர்தலிலும் அவர்கள் போட்டி போட்டதில்லை. இன்றைக்கி தோல்விக்கு அப்புறம் கனிமொழி மேடம் சொல்கிறாங்க போல் நாம் இனிமேல் தனியாக நில்லுங்களேன். எதுக்கு 21 கூட்டணி வச்சுருந்தீங்க 2021? அப்புறம் இந்த பிரேமலதாவை தூக்கி போடுறீங்க, கமல்ஹாசனை தூக்கி கொண்டு வர்றீங்க. 21 இருந்தும் உங்களுக்கு போதலை, பத்தலைன்றீங்க. நீங்கள் போய் தனியாக நின்னீங்கன்னா, தனியாக நின்னா ஒரு 15லேருந்து 20% வாங்குவீங்க. அதுவும் இப்போ உங்கள் போக்கெல்லாம் பார்த்தா அது கூட கீழே போயிடும் போல இருக்கு. அதிமுக எப்படி ஒரு காலத்தில் 40-48% ஜெயலலிதாலாம் வாங்கின காலம் போய் இப்போ 20-19ன்னு போயிட்டுருக்கோ, தேர் ஸ்லைடிங் டவுனில் போயிடும். அதனால் கூட்டணி கட்சிகளை நாங்கள் தான் ஆளாக்கணும், அவங்களுக்கு நாங்கள் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சோம் அப்படிலாம் பேசுகிறது அறியாமை, அறிவிலித்தனம், என்ன சொல்கிறது, அதை அவங்க புத்தி இல்லை. எங்கள் அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை, பகைவர்கள் இல்லை. பாஜகவோடு நீங்களே 4 மந்திரி வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தீங்க. ஆனால் அவங்கள இப்போ 10 வருஷமாக என்னெல்லாம் பேசுகிறீங்க? பாஜகவின் தமிழ்நாட்டுக்கு விரோதி. நீங்கள் காங்கிரஸோடு இருந்தீங்க நீண்ட காலம். அப்புறம் மன்மோகன் சிங் என்ன சொல்லுங்க, கூடா நட்பு கேடில் முடியும் நீங்கள். ஸோ அதனாலங்க திமுகவுக்கு இருக்கிற அந்த உரிமை, அந்த ரைட், ஃப்ரீடம் மற்ற கட்சிகள் இருக்காதா? அதனால் கூட்டணி கட்சிகள் என்பது ஒரு கூட்டாஞ்சோறு தான், கலெக்டிவ் எஃபர்ட், டீம் ஒர்க். இப்போ கேரளாவில் சமீபத்தில் நான் அங்கே தான் போயிட்டு வந்தேன் 2 வீக்ஸு. அங்கே ஜெயிச்சாலு எதிர்கட்சி தலைவராக இருந்த விடி சதீஷன், காங்கிரஸ் தலைவர்,
அவர் முதல்வர் ஆயிட்டார். அவர் ஒரு வார்த்தை கூட காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு சொல்லுங்கள், டீம் யூடிஎஃப் வெற்றி, டீம் யூடிஎஃப் தான் ஜெயிச்சிருக்கு, கலெக்டிவ் எங்களுடைய டீம் ஜெயிச்சுதுன்றாங்க. இங்கே என்னடா பேசுகிறாங்கன்னா, நாங்கள் தான் இவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சோம். நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஏன் ஸ்டாலினை உங்களால் ஜெயிக்க வைக்க முடியல? ஏன் துரைமுருகன் 2 பேரை ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். தலைவர் பொதுச் செயலாளர் அவங்கள ஜெயிக்க வைக்க முடியாத நீங்கள் தான் மற்றவங்களெல்லாம் ஜெயிக்க வச்சிங்களா? என்ன கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க, காக்கா குருவி கதை. அதனால் கூட்டணி இல்லைன்னா, இந்த ஒரு மந்திரவாதி பற்றி சொல்லுவாங்க, இந்த மந்திரவாதியை வெட்டினா ஒட்டிக்கிறான், கழுத்தை வெட்டினா திருப்பி வந்து ஒட்டிக்குது. அப்படி இவனை எப்படி தான் சாவடிக்கிறதுன்னா, இவனை இப்படியெல்லாம் சாவடிக்க முடியாது. ஒரு 7 மலை தாண்டி 7 ஆறை தாண்டி ஒரு முகட்டில் ஒரு மரம் இருக்கும், அந்த மர பொந்தில் ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியை கழுத்தை திருவுனா தான் இவன் சாவான்னுவாங்க. அது மாதிரி திமுகவுக்கு வீழ்த்தணுன்னா கூட்டணி இல்லாமல் போய் தனித்து விட்டாலே வீழ்த்துருவாங்க. தனித்து அவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னா 1000 வருஷம் ஆனாலும் சரி, கனிமொழி காத்துட்ருக்கலாம் இலவு காத்த கிளி போல். திமுகவால் இதர கட்சிகள் உதவி இல்லாமல் அவங்க யாராவது தூக்கி விடாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த ஆணவம் தான் இன்றைக்கி அழிஞ்சிருக்காங்க. அப்போ சிபிஐ இது மாதிரி அமைப்புகள் வந்து இந்த மாநிலத்தில் அமைச்சர்களாக இருந்த ஆட்கள் மேலே புகார் வருதுன்னா அவங்க கவர்னருக்கு எழுதுவாங்க. கவர்னர் இன்றைக்கி கவர்மெண்ட் இருக்கிறதால கவர்னர் ஆட்சின்னு அவரே கொடுத்துருவார். அவர் வந்து இதை வந்து ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவார். அவங்க இந்த சேங்ஷன் கொடுக்கணும், அது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண நடவடிக்கை தான். ஆனால் இது விஜய் இருக்கிறதால கொடுத்துட்டாரு. இதே டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் தூக்கி அதை குப்பையில் போட்டு உக்காந்துட்ருப்பாங்க, கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. இப்போ கேஎன் நேரு மேலே எஃப்ஐஆர் பதிய சொல்லி 1 வருஷமாக இடி வந்து மன்றாடிட்டு இருந்தது. அதாவது வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2500 போஸ்டிங்ஸ், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கு தகுதி அடிப்படையிலையோ திறமை அடிப்படையிலையோ நேர்காணல் நடத்தி தேர்ந்தெடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 35 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க ஒரு போஸ்டிங்க்கு. 2500 போஸ்டிங்க்கு 35 லட்சம் ரூபாய் ஈச்சுன்னா வசதி உள்ளவங்க தானேங்க கொடுக்க முடியும், படித்து மார்க் எடுத்தவங்க கொடுக்க முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஊழல், பல 1000 கோடி ஊழல் பண்ணி அந்த பணத்தையும் ஹவாலா மூலம் துபாய் கடத்திட்டாங்களாம். இப்போ இது ஆதாரங்களெல்லாம் 250 பக்கத்தை கொடுத்து இவர் மேலே எஃப்ஐஆர் போடுன்னு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இடி, அது ஒரு ஆர்கனைசேஷன், போலீஸ் ஆர்கனைசேஷன், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. லஞ்ச ஒழிப்புத்துறை மாநிலத்தில் லஞ்சம் வராமல் தடுக்கணும், ஆட்சியில் இருக்கிறவங்க தப்பு பண்ணக்கூடாது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க அது அலுவலராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எஃப்ஐஆர் தானே போட சொல்கிறாங்க, உங்களை வேற ஒன்றும் தூக்கில் போடுங்கன்னு சொல்ல. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க போகிறாங்க. எஃப்ஐஆர் போட்டால் இடி கேன் அரெஸ்ட்டு, அந்த பவர் இருக்குது. அதனால் எஃப்ஐஆரே போடாமல் 1 வருஷம் கோர்ட்டுக்கு போனார். இன்பதுரையின் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு என்னென்னவோ பண்ணாருங்க. டில் த கவர்மெண்ட் வாஸ் டிஃபீட்டட். அதுக்கு எஃப்ஐஆரே போடலையே. இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கு. ஐ ஹோப் விஜய் வில் எக்ஸாமின் அண்ட் கிவ் பர்மிஷன் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து தூய்மையான அரசியல் பேசும்போது என்கொயரி தான் பண்ண சொல்கிறோம். கோர்ட்டு தான் அந்த இடி வந்து அதுக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணால் தண்டனை, உப்பத்தினா தண்ணியை குடி. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்லி கவர்மெண்ட்டு எஃப்ஐஆர் போட்டால் அது ஒரு நீதிமன்றத்துக்கு போவோம், விசாரணை ஆகும். விசாரிக்கவே கூடாது. அப்போ 500 ரூபா வாங்கினா ஒரு ஆளை பிடிக்கிறீங்க, ட்ராப் பண்ணுறேன்றீங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு அரசாங்க ஊழியரை. 1000 கோடி சாப்பிட்ருக்கேன், அதுவும் சாமானிய ஏழை மக்கள் வயிற்றில் அடிச்சிருக்காங்க. குற்றச்சாட்டு தான், நான் அது நடந்ததுன்னு சொல்ல. ஆனால் அதை விசாரிக்கவே மாட்டானா என்ன? அது தப்பு இல்லையா? அதனால் நிச்சயமாக லஞ்ச ஒழிப்புத்துறை, அந்த ஆன்டி கரப்ஷன் விங்கு வந்து தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடணும். இல்லைன்னா ஆட்சி மாறியும் என்ன பிரயோஜனம்?
நான் வேறு எதுவுமே சொல்ல, நேருவை தூக்கில் போடுங்க, நேருவை ஜெயிலில் போடுங்க, கைது பண்ணுங்கலாம் சொல்ல. ஒரு ஏஜென்சி கொடுத்துருக்குது, அந்த ஏஜென்சி மேலே நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புங்க. லெட் த கோர்ட் என்கொயர் அண்ட் டிசைட். ஆனால் நாங்கள் அதை செய்யவே மாட்டோம், ஏன்னா அவர் எங்கள் முதன்மை செயலாளர் கட்சியில் அப்படின்னா அதெல்லாம் நியாயமாங்க? அதான் விஷயம்.